me after uploading video after 1 week of movie release. ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்குற? அப்புறம் எதுக்கு என்ன கூட்டி வந்த? சோத்த திங்கறியா இல்ல சோத்த பட்டு லட்டிய திங்கறியா? ஒரு மனுஷனை நிம்மதியா தொழில் பண்ண விடுங்கடா. இல்லனே அப்படிலாம் என்ன பேச வச்சிராதீங்க. மலையாள சினிமாவில் நல்ல படங்கள் வந்தால் இல்லை படம் வந்தாலே பெருசாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ் சினிமாவில் வந்தால் மட்டும் அதை கண்டுக்க மாட்டேங்கிறோம். ஏன் அப்படி அப்படிங்கிற கேள்வி மனசில் ஓடிட்டு இருந்துச்சு. தமிழ் சினிமா நல்ல படமாக வந்துச்சா? ஒன்று ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லைன்னா இப்படி ஆட்டு, எதையா ஒன்று ஆட்டு. நம்ம நினச்ச மாதிரி படங்கள் எதுவும் வரல, அதுதான் உண்மையை நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குற யாராச்சும் வர்த்தான படம் அப்படி இருந்துச்சுப்பா, நீ தான் அதை கண்டுக்கல அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ எக்ஸப்ட் நீங்கள் இது வேணாலும் சொல்லலாம். விஜய்ஸ் படம் ரொம்ப நாளாக வந்துட்டு ஃபெயிலியர் தான் சந்திச்சார் ஒரு ஹீரோவா. அப்படி எப்படா நீ இந்த படத்துக்கு போன அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நீ கேட்டிங்களா? சில பேர் கேட்பீங்க, டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படமான கோரம்பொம்மை படம் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி போனியா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த படம் ட்ரைலர் கட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. வின்டேஜ் விஜய் சேதுபதியை பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு எப்படியாச்சும் இந்த படத்துக்கு போயிடலாம் அப்படின்னு போயிட்டேன். ஸோ படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் நிறைய சீன் காட்டுவாங்க. ஸோ சரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த வீடியோட ஸ்பாயில்ஸ் இருக்கும். ஸோ படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் சீன்ஸ் வந்துட்டு அப்படி இப்படின்னு உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 6 மணி நேரத்தில் படம் என்ன ஒரு மாதிரி இருக்கே, இதெல்லாம் தேராது அப்படின்னு நான் நினச்சிட்டு என் ஃப்ரெண்ட்டை சொல்லிகிட்டு இருந்தேன். அதான் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம எது தேவையில்லாத ஏன்னு நினச்சோம் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி என்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்ண வச்சுட்டாங்க. இப்படிலாம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு நான் இந்த படத்தில் தான் பார்த்தேன். ஸோ நண்பர்கள்கிட்ட கேட்டால் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. ஸோ இது வந்துட்டு கொரியன் இந்த ஃபிலிம்லாம் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் பிளே பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு படம் சொல்கிறேன் கேட்டதுப்பா, ஓல்ட் பாய் அப்படிங்கிற படம் நீ பாரு, கண்டிப்பாக அது உனக்கு பிடிக்கும். ஸோ கிட்டத்தட்ட அது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் நோட் பண்ணிக்கிட்டேன், வியூஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக என்னால் பார்க்க முடியாது, நான் பார்த்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி மிரட்டலான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஸோ பெர்ஃபார்மர் விஜய் சேதுபதி கொஞ்ச நாள் காணாமல் போயிருந்தார். அதை இந்த படத்து மூலியமாக திருப்பி பார்த்த ஒரு சந்தோஷம் எனக்கு கிடச்சிருந்துச்சு. படத்தில் ஒரு சிங்கம் புலி ஒரு சீன் பண்ணியிருப்பார். திருடினத்தப்போ வந்துட்டு வேற ஒரு ஆள் ஒத்துக்கிறது, போலீஸ் வந்துட்டு போலீஸ்காரங்களே வந்துட்டு அதில் ஏற்பாடு பண்ணி அவங்க ஒத்துக்க வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மேட்டர்லாம் வந்துட்டு விசாரணை படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி சீன் ஒன்று தான் நம்ம சிங்கமொழி சார் கொடுத்துருப்பாங்க. அப்பப்போ இப்போ பிறவியாலும் ஒரு ஆக்டர் அப்படின்னு நிரூபிச்சிட்டாரு. ஸோ சூரிய அடுத்து இப்படி ஒரு காமெடி ஆக்டர் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் டெலிவரி பண்ணுறத நான் ஐயா பார்க்குறேன். அதில் சில டிஸ்ட்லாம் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ படத்தில் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் அங்கங்கே வரும். ஸோ அதுவும் வந்துட்டு உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஸோ அது நான் பொறுப்பு இல்லை. ஸோ நான் வந்துட்டு ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கமுடி சீனு. இது எப்படி நீ ப்ரெடிக்ட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, விலங்கு சீரீஸில் கிச்சான ஒரு கேரக்டர் இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்விஸ்டெல்லாம் நம்ம டப்புன்னு உடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம தமிழ் சினிமா அந்த ஒரு இதை சேர்ந்தவங்க வந்துட்டு ட்விஸ்ட் வந்துட்டு நிறையா வச்சு இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நம்மளே எல்லாமே கெஸ் பண்ணுற மாதிரி. It's true da lavada. பட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நான் வந்துட்டு சும்மா போனால் போது நம்ம ஒரு சிஐடிగా அப்படின்னு கண்டுபிடிச்சேன். பார்த்தா அதே வந்துட்டு கிளைமேக்ஸாக மாறிடுச்சு. ஸோ சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. படத்தோட மெயின் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே தான். எது பாஸ்ட்டு எது ப்ரெசண்ட்டு அப்படிங்கிறது வந்து நம்மளை ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஒரு சீனில் தான் வந்துட்டு இது ஒரு நான் லீனியர் சப்ஜெக்ட் அப்படின்னே தெரியும் ஒரு பாயிண்டில். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக்சப் பண்ணி நீட்டாக கொண்டு போயிருந்தாங்க, ப்ரெடிக்ட் பண்ணாத மாதிரியே. ரொம்ப நாள் கழிச்சு விஜய்ஸோட ஸ்டண்ட் வந்துட்டு மிரட்டலாக இருந்துச்சு. ஸோ ஒரு சலூன் கடைதார இப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிற லாஜிக் ரீசன்ஸ் உங்க வந்து இடிக்கும். ஸோ சினிமாங்கிறதே பார்த்திங்கன்னா ஃபேண்டசிஸ் தான். நம்ம நடக்காத நேரில் நடக்காத விஷயங்கள் வந்துட்டு இந்த 70mm திரை மூலமாக நடத்தி காட்டுறது வந்துட்டு சினிமா. ஸோ அந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு இந்த லாஜிக் வரணும்னு பெரிய தப்பு ஒன்று தெரியல. அவர் எதற்காக இப்படி ஒரு வெறியோடு இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ எந்த பண்ணால் இருந்தாலும் அடிப்பானேன்னு தெரியும். இந்த அளவுக்கு அடிப்பானா அப்படிங்கிறது ஒரு மேட்டராக இருக்கும். ஸோ தட்டி விட்டு சிதற விடுங்க. படத்தில் பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டு தான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா
ஒரு அப்பா போல பாட்டாகவே வந்து போய் இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தாரா படம், அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்துக்கு போட்டிருக்காரு. பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தை பார்க்க மொத்தம் ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் தான். ஸோ செலக்ட் பண்ணவங்க எல்லாருமே ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஒரு போர் அடிக்கக்கூடிய ஒரு கதையாக இருந்தாலும் இது வந்துட்டு பார்க்க ரசிக்கக்கூடிய மாற்றினது இந்த சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸோட சாய்ஸ் தான். ஏதாவது வந்துட்டு யூஸ்வல் ரிவென்ஸ் ட்ராமாவாக இருந்தாலும் விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு பேருக்காகவும், ஸோ இந்த படத்தில் வர தாண்டி யாராலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்துக்காகவுமே இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம் தான் நான் சொல்லுவேன். படத்தில் வந்துட்டு நிறையா டீட்டெயிலிங்லாம் இருக்கும். ஸோ பாம்பு ஒன்று வரும், அந்த பாம்புங்கிறதுக்கு என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஹிடன் டீட்டெயில்ஸ் இன் மகாராஜா அப்படிங்கிற ஒரு தனி வீடியோவாக நான் போடலான்ட்டு இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக படம் வந்துட்டு இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா அது ஸ்பாய்லராக போயிடும் அப்படிங்கிறக்காக நான் இங்கேயோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்லி இந்த வீடியோ நான் இந்த இடத்துல முடிக்கிறேன். ஸோ அன்டில் தென் டாடா. மூடிட்டு போறாங்க.